ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சேனக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றி புளி ஒரு உருண்டை போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் இந்த நமத்தல் வராது. அதனால் வேக வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு தக்காளி போடணும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு இதை வந்து நான் குருமாக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு. அதை கொஞ்சம் இஞ்சி பூண்டு தான் போடணும். நான் அதை தனியாக அரைக்கலை, அதனால் அதை போட்டேன். அதை போட்டுட்டு அதை கிளறிட்டு அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு வச்சு போடணும். தக்காளி எண்ணெயில் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இல்லைங்கிறதுனால நான் வந்து குருமாக்கு அரைச்சி வச்சதையும் கொஞ்சம் விழுத போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு போடணும். தக்காளி கொஞ்சம் இதாகிறதுக்காக உப்பு போடணும். ஏன்னா சேனக்கிழங்கு வந்து புளி போட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் புளி போடணும். அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். கொஞ்சம் காரமாக தான் பண்ணுவேன், நல்லா இருக்கும். அப்புறம் பட்டை லவங்க பவுடர். உங்களுக்கு கொஞ்சம் மசாலா வேணும்னா தனியாத்தூள் கூட போடலாம். நான் இன்றைக்கி போடல. இது நல்லா இதான பீஸ் ஆனவுடனே, நல்லா கிரேவி மாதிரி ஆனவுடனே அதில் வந்து உப்பு போட்டோன்னே பாருங்கள் தக்காளி எல்லாம் எப்படி ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். சேனக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வேக வச்சது புளி போட்டு வேக வச்சுருக்கிறது. ஏன்னா அப்போ தான் காரம் அடிக்காது. சில சமயத்தில் கட் பண்ணுறப்பே கையெல்லாம் எரியும், பிப்பெடுக்கும். அதுக்காக புளி போட்டு, இது எங்கள் மாமியார் சொன்ன மெத்தடு. சேனக்கிழங்கு வாங்கினோம்னா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு புளி போட்டு வேக வச்சோம்னா அது வந்து காரம் அடிக்காது, வாய்க்கு நமனமாங்காது. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தான் சேனக்கிழங்கு செய்யணும்பாங்க. அப்போ தான் வந்து இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நமனமாக நிற்காதுன்னு. அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் மொறுன்னு ஸ்லோவில் வச்சு நல்லா டேஸ்ட்டாக வறுத்து வச்சுக்கணும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தனியா பவுடர் போட்டு சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். நான் மொறுன்னு செய்ய போடுறேன், அதனால் தனியா போடல, இதே போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்த இதில் வந்து தனியா பவுடர் போட்டிருக்கிறேன். தேங்காயில் வந்து தனியா பவுடர் போட்டு தான் அரைச்சிருக்கிறேன், அதனால் அது போடல. தேங்க்யூ. இதுதான் சேனக்கிழங்கு பண்ணுறது. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு காமிக்கணும். சேனக்கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கணும்னுட்டு ஆச்சுங்களா. இன்றைக்கி வந்து இதுதான் என்னோடய டயட்டு. ராகி வித் தினை அரிசி போட்டு ஊற வச்சு கஞ்சி, தயிர் போட்டு உப்பு போட்டு குடிக்கிறேன். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே மொறுன்னு வறுக்கணும். கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், அந்த எண்ணெயிலே வறுப்பேன். இப்படி திருப்பி போட்டு வறுத்து மொறுன்னு எடுப்பேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான். சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. இதோடைய அப்படியே வச்சுட்டோம்னா இன்னும் மொறுன்னு ஆகிடும். பாருங்கள், ஹை ஃப்ளேமில் இருக்குது, ஆஃப் பண்ணிவிட்டேன். அதோடையே அப்படியே வச்சுட்டேன்.